வாரத்தில் சண்டே வந்தாலே போதுங்க. எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நான்வெஜ்ஜு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? நானும் அப்படித்தாங்க. நான் என்ன பண்ணேன், பாதி மீனை பொரிக்கவும் பாதி மீன் குழம்புக்கும் பிரித்து எடுத்துக்கிட்டேன். மசாலாஸ் நம்ம எப்பயும் போடுற மாதிரி தனி மிளகாத்தூள், சிக்கன் தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு கலக்கி கொஞ்சம் ஸ்டைலாக போடுறேன்னு பார்க்காதீங்க. சரி, நம்மளும் கொஞ்சம் ஸ்டைலாக போட்டு பார்க்கலாமேன்னு மீனை டக்குன்னு தூக்கி போட்டு பார்த்தேன். அது நம்மளுக்கு செட் ஆகலை. நம்ம எப்பயும் போல் கையை போட்டு பிசைஞ்சு எடுத்து கையெல்லாம் மிளகாப்பொடி ஆக்கி கையை பார்த்திங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு டேஸ்ட்டாக நல்லா சுவையாக மீன் சாப்பிட்டா சரித்தாங்க. அப்படியே இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு மீன் குழம்பு அங்கிட்டு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் மண்டையாக போட்டு குழம்பு வச்சு எடுத்து வச்சுருந்தீங்க. ஆனால் உண்மையிலே மீன் குழம்பு முதல் நாள் காட்டி மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம காய வச்சிருந்த மீன் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வாழலையை ரவுண்டாக கட் பண்ணி அதில் வச்சு மீனை சாப்பிட்டா அதில் இருக்க டேஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லைங்க. இதுதாங்க